7:30க்கு எழும்பியாச்சு. எடிட்டிங் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வர 10 மணி ஆயிட்டுது. இனி என்ன வெளியில தானே வாங்க போவோம். கதவை திறந்த உடனே முகத்துல ஒரு குளிர் ஒன்று அடிச்சுது. ஹார்ட் ஒர்க் பண்றோம். முன்னுக்கு வாரம் டே 5 வாங்க பாப்போம். நேற்று குடிச்ச பெப்சி எப்படி கட்டி ஆயிட்டு பாருங்க. அப்பவே விளங்கும் கனடால இப்படி குளிரண்டு. வீட்டை விட்டு வெளியில வந்தாலே டிம்போட்டன் தானே போறது. ட்ரைத்தூர்ல மாட்டுப்பட்டு போனேன். சரியான பிசி. டிம்போட்டன் கப்பை பார்த்தா ரோல் அப் டு வின் போட்டிருந்தது. இந்த கப்பை இப்படி மடிச்சு போட்டு அதை ட்ரோல் பண்ணினா உள்ளுக்கு எங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் விழுந்திருக்குன்னு சொல்லும். ட்ரோல் பண்ணி போட்டு பார்த்தா மீண்டும் முயற்சி கேட்டாம். சரியான அசிங்கமா போயிட்டு சரி அப்படியே என்ன ஊபர் பண்ணினேன். ஊபர் அடிச்சது. அப்படியே ஆர்டர் எடுத்துட்டு வெளியில வந்தேன். ஏன் கார் கம்பெனி போறேன்னு யோசிக்கிறீங்களா? கார் கம்பெனிக்கு ஏன் போவாங்க? கார் வாங்குறது தான் போவாங்க. ஆனா நான் எதுக்கு போனா தெரியுமா? ஊபர் டெலிவரி பண்றதுக்கு. உள்ள போயிட்டு ஆர்டரையும் கொடுத்துட்டு வெளியில வந்தாச்சு. ஆர்டரை கொடுத்துட்டு வீட்டு தான் வந்தேன். ஏன்டா நிறைய வீடியோ எடிட் பண்ண இருந்தது. வீடியோ எடிட் பண்றோனோ இல்லையோ மிக்சரை வந்து வடிவா சாப்பிட்டேன். 2 மணிக்கு எடிட்டிங் முடிச்சிட்டு அப்படியே திருப்பி ஊபர். திருப்பி 4 மணிக்கு வீட்டை வந்துட்டு என்ன சொன்னா சாப்பிடணும் இல்லோ. சாப்பாடு இன்றைக்கு பாஸ்தா சட்டப்படி தான் இருந்தது. சாப்பாடை முடிச்சிட்டு 5 மணிக்கு மாமாட்ட பள்ளியை கூமன்ல விட்டுட்டு திருப்பியும் ஊபர் தான். நேரம் 7 மணி ஆயிட்டு வால்மார்ட்டுக்கு கனால் ஷாப்பிங் போய் ஒரு கப் சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன வாங்க போறேன்றது ஐடியாவே இல்ல. வீடியோ எடிட் பண்றதுக்கு சிப்ஸ் இருந்தா தான் நல்லா இருக்கும். சிப்ஸை வந்து எடுத்துட்டேன். 2026 அப்டேட்டின் படி கனடால மட்டுமே 404 வால்மார்ட் இருக்குதான். தென்னை மரத்துல ஏறி இளநீ பிடிங்கி குடிச்ச எங்களுக்கு நிலைமையை பாத்தீங்களா? நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஷாப்பிங் வந்து நடக்கல. வீட்டை வந்த உடனே வாங்கின சிப்ஸை தான் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. வீட்டை வந்தாலே எடிட்டிங் தானே. அப்புறம் என்ன மறக்காம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க.